Friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 7th standard இங்கிலீஷ்ல செகண்ட் டர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்ல 3 யூனிட்மே வந்து அதாவது 3 டர்ம்ல இருக்க யூனிட்மே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டர்ம்ல இருக்க 3 யூனிட்மே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இந்த வீடியோல வந்து 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போறோம். சோ முன்னாடி கொடுத்திருக்க வீடியோஸ்க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா? செகண்ட் டர்ம்ல ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன இருக்கு 7th அப்படினு பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் குயிகோட்டே இதுதான். ஸோ இந்த ப்ரோஸோட ஹீரோவும் இந்த ஆத்தர் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டான் குயிகோட்டேக்கு வந்து அட்வென்ச்சர்ஸ் இருக்க அந்த ஸ்டோரி புக்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது போர்க்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே வேலையாக இருக்கார். அவரை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது வந்து அவர் நினைக்கவே இல்லை. சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் புக்கு படிக்கிறதுல அவருடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா அவரே அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறாரு. அதாவது அவரே ஒரு பேரரசராகவும் அவரை கற்பனை பண்ணிக்கிட்டு கூட இருக்க அவருடைய சர்வெண்ட் வந்து கூட வர ஒரு படையாளியாகவும் வந்து கற்பனை பண்ணிட்டு தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்காரு. இடையில சில காமெடியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை பற்றி தான் அந்த ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஸ்டோரியில் கிடையாது. அதனால நம்ம கிளாஸரி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸரி என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசர் மாவீரர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நைட்னா என்ன அப்படின்னா a man who served his lord as a mounted soldier in armor. அதான் வந்து நைட்டோட அர்த்தம். நைட்னா வந்து ஒரு மாவீரர் பேரரசர் எடுத்துக்கலாம். அடுத்து இன்க்ரெடிபிள் அப்படின்னா அன்பிலீவபிள், அதாவது நம்ப முடியாத செயல்பாடு தான் அன்பிலீவபிள் சொல்லுவோம். ஓகேங்களா? இன்க்ரெடிபிள் அப்படின்னா அன்பிலீவபிள். ஹிலாரியஸ் அப்படின்னா அம்யூசிங் என்டர்டைனிங். ஸோ எப்பயுமே பொழுதுபோக இருக்க விஷயங்களை வந்து ஹிலாரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக் அப்படின்னா வந்து மான்ஸ்டர் கெயின்ட். ஓகேங்களா? ஸோ மான்ஸ்டர் அப்படின்னா ஒரு அசுரன். ஸோ அசுரனை தான் வந்து கொலைகாரன் அசுரன் இந்த மாதிரி தான் வந்து நம்ம மான்ஸ்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பேட் அப்படின்னா ஒரு போர் வார் இந்த மாதிரி வந்து சொல்லலாம். கம்பேட்னா வந்து ஃபைட்டனிங் பிட்வீன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது 2 படை வீரர்களுக்கு இடையில நடக்கிற ஒரு சண்டை தான் வந்து கம்பேட். அடுத்து ப்ராடிஜியஸ் அப்படின்னா இம்ப்ரெசிவ்லி கிரேட் இன் எக்ஸ்டென்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இம்ப்ரெசிவ்லி அப்படின்னா ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதாவது என்ன சொல்லலாம், ஒரு அழகான அற்புதமானதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இம்ப்ரெஸ் ஆகும். ஸோ அதான் வந்து ப்ராடிஜியஸ். அடுத்து வந்து ஸ்டீட் அப்படின்னா ஹார்ஸ் தட் இஸ் ரிடன், அதாவது குதிரை ஹார்ஸ் தட் இஸ் ரிடன், இதான் வந்து ஸ்டீட். ஓகேங்களா? அடுத்து ஸ்பர்னா a device with a small spike or a spiked wheel that is worn on a rider's heel and used for urging a horse forward. அதாவது அந்த ஹார்ஸ் மேலே உட்காந்து போகும்போது அந்த ஹார்ஸுக்கு ஒரு தூண்டுதல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ஸ்பர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள் வெக்காபுலரி. ஸோ வெக்காபுலரியில் வந்து ஹோமோஃபோன்ஸு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோமோனிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா ஸோ அதுக்குரிய மீனிங் என்னென்னா ஹோமோஃபோன்ஸ் ஆர் 2 வேர்ட்ஸ், 2 வேர்டு இருக்கும். ஸ்பெல்டு வந்து டிஃப்ரெண்ட்லி, அதாவது 2 வேர்டுக்குமே லெட்டர்ஸ் ஸ்பெல்லிங் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஆனால் சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இதான் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னால் homophones are 2 words that are spelled differently but have the same sound இருக்கும், ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். சி இந்த சீனா பார்க்குறது, இந்த சீனா வந்து கடல். ஸோ இது வந்து சென்டென்ஸாக வந்து மேக் பண்ண சொல்லியிருப்பாங்க, சென்டென்ஸாக வந்து எழுதியிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. சீனா கேன் யூ see the birds flying over the sea, கடல் மேல் பறந்த பறவைகளை பார்த்தியா அப்படின்னு அர்த்தம். சி அப்படின்னா எஸ்இனா பார்க்குறது, எஸ்இ ஏனா வந்து என்னது கடல். ஸோ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற சவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் நைட்டு. இந்த நைட்டுனா ஒரு மாவீரன் அசுரன் பேரரசன், இந்த நைட்டுனா டே நைட். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் பாருங்கள். த நைட் கேம் டு த சிட்டி அட் நைட், மாவீரர் நைட்டு நேரத்தில் சிட்டிக்கு வந்தார். ஓகேங்களா? இந்த நைட் அப்படின்னா வந்து
மாவீரன், பேரரசன். இந்த நைட்னா டே அண்ட் நைட். அடுத்தது வந்து ரைட் அப்படின்னா சூஸ் த ரைட் ஆன்சர் டு ரைட். இந்த ரைட்டுனா சரியான பதில்னு அர்த்தம். இந்த ரைட்னா எழுதுறது. அடுத்து ஆர்ம்ஸ். ஹி ஆர்ம்ஸ் நெவர் ஸ்ட்ரெச் அவுட் ஆஃப் ஆர்ம்ஸ். இந்த ஆர்ம்ஸ் அப்படின்னா நம்ம ஷோல்டரில் இருக்க, நம்ம தோள்பட்டையில் இருக்க அந்த ஆர்ம்ஸ் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, எக்ஸசைஸ் பண்ண ஆர்ம்ஸ் சொல்லணும். அந்த ஆர்ம்ஸ் வந்து ஏஆர்எம்எஸ். ஏஎல்எம்எஸ் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது, தர்மம் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ தர்மம் கொடுத்து உங்களுடைய கையோட ஆர்ம்ஸ்லாம் வந்து பலமாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்குது அப்படின்றதான் வந்து இந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மீனிங் ஆர்ம்ஸ் அப்படின்னா வந்து ஆர்ம்ஸ் நம்ம உடம்புல இருக்கிறது. ஆர்ம்ஸ் அப்படின்னா வந்து உதவி செய்கிறது, தர்மம் செய்கிறது. அடுத்து ஃபேர். இந்த ஃபேர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிறது. இந்த ஃபேர்னா வந்து டிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? த ஃபேர் ஆஃப் த ஏர்லைன் இஸ் வெரி ஃபேர். அடுத்து ஹியர்னா இங்கே இருக்கிறது, ஹியர்னா கேட்குறது. ஐ கேனாட் ஹியர் த சவுண்ட் ஃப்ரம் ஹியர். எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஹைச்ஆர்இ அப்படின்னா இங்கே என்பது அர்த்தம். ஹைச்ஆர்னா கேட்குறது. அடுத்து 7th ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர்டுனா கேட்குறது தான், சவுண்டு. ஹியர்டுனா ஒன்று தான். ஹர்ட் அப்படின்னா வந்து ஆடுகள்லாம் சேர்ந்து இருக்கும் சொல்ல, ஆட்டு மந்தை. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஹர்டு. ஷீப்புன்னு கொடுத்துருக்காங்க, ஹர்டு. ஓகேங்களா? என்ன மீனிங்னா ஹீ ஹர்டு த சவுண்ட் ஆஃப் த ஹர்ட் ஆஃப் த ஷீப். அந்த ஷீப்போட சவுண்டு வந்து கேட்குறான் அப்படின்றதான் வந்து சென்டென்ஸோட அர்த்தம். ஸோ ஹியர்டுனா சவுண்டு, ஹர்டுனா ஆட்டு மந்தை. ஹவரில் ஹெச் வந்து சைலண்ட் ஆயிரும். ஸோ ஹவர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் அப்படின்னா அவர் பிரின்சிபல் யூஸ்வலி அரைவ்ஸ் ஆன் ஹவர் பிஃபோர் த ப்ரேயர். இந்த அவர்னா நம்மளுடையது, நம்ம பிரின்சிபல், நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்மளுடைய சொந்தங்கள்ன்றது இந்த ஹவர் வந்து டைம். ஓகேங்களா? அடுத்து நோ, NO, KNOW. இதில் கே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆயிரும். ஸோ நோ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். நோனா தெரியும்ன்ற அர்த்தம். நோ, ஐ டோன்ட் நோ. ஓகேங்களா? எனக்கு தெரியாது. நோ இல்லை, எனக்கு தெரியாது. அவங்கள எங்கேயாவது பார்த்துருக்கேன், அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் இல்லை, நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அடுத்து நாட்டு. இந்த நாட்டுனா இல்லைன்னு அர்த்தம். KNOT நாட் அப்படின்னா ஸோ முடிச்சு, கயிறுக்கு முடிச்சு போடுவாங்கள்ல, அதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் கே வந்து சைலண்ட் ஆயிரும். ஸோ நாட் அப்படின்னா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஹோனோமிஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஹோமோனிம்ஸ், அதாவது ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ரைட் த மீனிங் ஆஃப் இட்டாலிக்ஸ்டு வேர்டு. ஹோமோனிம்ஸ் ஆர் ஸ்பெல்டு த சேம் வே பட் டிஃபர் இன் மீனிங். ஹோமோஃபோன்ஸுக்கு ஆப்போசிட் தான் வந்து ஹோமோனிம்ஸ். அதாவது ஸ்பெல்லிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் மீனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸ்பெல்லிங்கும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதும் சேமாக இருக்கும், ஆனால் மீனிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹோமோனிம்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ரோஸ் அப் டு ரிசீவ் த ரோஸ் கார்லாண்ட். இதில் இந்த ரோஸ் அப் அப்படின்றது காட் அப்ன்ற அர்த்தம் வரும், எடுத்துக்கிறது. ரோஸ் கார்லாண்ட் அப்படின்றது ஃப்ளவரை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். there is a fair arts and craft fair this weekend. இந்த ஃபேர் அப்படின்றது அழகான, ப்ளசண்ட்டு, பியூட்டிஃபுல்லு, லவ்லி எல்லாமே இதில் வந்துடும். இந்த ஃபேர்னா என்ன அப்படின்னா மார்க்கெட்டு. அதாவது மீனிங் என்னென்னா there is a fair, அழகான படங்கள் அனைத்துமே மார்க்கெட்டில் அல்லது மாலில் இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மூணாவது, த woodcutter saw a huge saw in his dream. உட்கட்டர் வந்து சா அப்படின்றது சா. ஓகேங்களா? ஸோ பார்க்குறாரு, என்ன பார்த்தாரு அப்படின்னா அந்த மரம் வெட்டுற ரம்பம். ஓகேங்களா? ஸோ ரம்பத்தை வந்து சா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சானா லுக்குடு, இந்த சானா எ டூல் ஃபார் கட்டிங் வுட்டு. அடுத்தது நாலாவது, ரைட் ஆன்சர்ஸ் ஆன் த ரைட் சைடு. இந்த ரைட்னா கரெக்டுன்னு அர்த்தம். இந்த ரைட் சைடுனா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த அர்த்தம். அடுத்த அஞ்சாவது, த வெல் வாஸ் டக் பை எ வெல் நோன் கிங். இந்த வெல் அப்படின்றது வந்து கிணறு வந்து குறிக்கும். அதாவது கிணறுன்றது ஒரு வாட்டர் சோர்ஸ் தானே, நீர் சேகரித்து வைக்கிற ஒரு இடம். ஓகேங்களா? அதுதான் வந்து வாட்டர் சோர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த வெல் நோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபேமஸ்ன்ற அர்த்தத்தில் வெல் நோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வெல்னா வாட்டர் சோர்ஸு, இந்த வெல்னா ஃபேமஸ். பக்கத்தில் என்ன வார்த்தை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மீனிங் வந்து புரிஞ்சு போடணும். ஆறாவது,
we have March past in March. So March past அப்படின்றது நடக்கிறது. மார்ச்னா மார்ச் மந்த். Can you get me a can? இதில் can அப்படின்றது வந்து ஆக்சிலரி வெர்பா வருது. கொஸ்டின் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேன் வந்து ஆக்சிலரி வெர்பா வருது. இந்த கேன் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா கண்டெய்னர், அதாவது பாக்ஸு, எண்ணெய் ஊற்றி வைக்கிறது, தண்ணி பிடிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எட்டாவது, ஹவு லாங் வில் த லிவ் ஃபிஷ் லிவ் வித்தவுட் ஃபுட். இது இந்த ஃபஸ்ட்டு லிவ் ஃபிஷ்ஷில் ஃபிஷ்ஷோட வாழ்க்கையை வந்து சொல்லியிருக்கு. ஸோ ஹேவிங் லைஃபு. லைவ் வித்தவுட் ஃபுட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லிவ் இன் எ பிளேஸை வந்து சொல்லுது. ஓகேங்களா, உணவு இல்லாமல் வாழ முடியாதுல்ல. ஸோ அப்போ அந்த பிளேஸை வந்து சொல்லுது. 9, she has tears in her eyes as the tears old photos. பழைய ஃபோட்டோ பார்த்தோன்னே அவங்க கண்ணில் இருந்து அழுக வந்துருச்சு. ஸோ இந்த டியர்ஸ் அப்படின்றது ட்ராப்ஸ் கம் ஃப்ரம் ஐஸ், கண்ணீர் தண்ணி. ஓகேங்களா, ஸோ இந்த டியர்ஸ் அப்படின்றது வந்து கட்டுன்னு அர்த்தம், அதாவது ஃபோட்டோ கட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபோட்டோ கட்டு, ஸ்ப்ளிட் ஆகிறது, கட் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த டியர்ஸ் அப்படின்னா. ஸோ அடுத்து 10, ஐ வில் பி செகண்ட் இன் லைன் இஃப் ஐ வெயிட் 1 more second. அதாவது நான் வந்து செகண்ட் லைனில் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஒரு சில செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இதான் அந்த சென்டென்ஸு. இதில் இந்த செகண்ட் எதில் வருதுன்னா நம்பர் ஏ சீக்வன்ஸ் வருது, அதாவது வரிசை தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ சீக்வன்ஸ்னால் வரிசை தொடர். ஸோ அந்த வரிசையில் இந்த செகண்ட் வருது. இந்த செகண்ட் எது வருதுன்னா ஃபியூ மினிட்ஸில் வரும். ஓகேங்களா, அதாவது டைம் வந்து மென்ஷன் பண்ணி வருது. ஸோ இதான் வந்து ஹோமோனிம். ஸோ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா வேர்ட்ஸுடைய ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நம்ம சவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். ஹோமோனேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், நம்ம அர்த்தங்களும் வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா வந்து ஹோமோனேம்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினில் எந்த இடத்துல இந்த வேர்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த அர்த்தம் வந்து மாறும். ஓகேங்களா, ஸோ அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறாமல் அந்த வார்த்தைக்கு முன்னாடியே பின்னாடியே எந்த வேர்ட்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபல் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபல் இஸ் ஏ யூனிட் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் ஹேவிங் ஒன் வவல் சவுண்ட் வித் ஆர் வித்தவுட் சரௌண்டிங் கான்சோனன்ட்ஸ் forming the whole or a part of a word. For example, there are 2 syllables in water. வாட்டருக்கு 2 syllables. அதே மாதிரி நம்ம வந்து பிரிக்கணும். அட்வென்ச்சர் பிரித்து கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் வந்து அட்வென்ச்சர் 3 syllable இருக்குது. கரேஜியஸ் வந்து 3 syllable. இன்க்ரெடிபிள் 4 syllable. நைட்டுக்கு வந்து syllable கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒன்லி 1 syllable. அது மாதிரி ஹிலேரியஸ் அப்படின்றது 4 syllable. எக்ஸைட்மெண்ட் வந்து 3 syllable. பெசன்ட் அப்படின்றது 2 syllable. இமேஜின் 3 syllable. ஷெப்ஹர்டுனா 2 syllable. என்ட்ரீட்னா வந்து 2 syllable. ஸோ எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்றத நான் போட்டிருக்கேன், இதை வந்து படிச்சுக்கோங்க. சிலபல் பிரிக்க தெரியாது அப்படின்றவங்க வந்து புக்கில் இருக்க சிலபல்ஸை மட்டும் வந்து படிச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்டோகிராமர். ஸோ பிக்டோகிராமரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னாலே இஎஸ்டி வந்து லாஸ்ட் வந்து சேர்ந்து வரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபடி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டெசர்ட்ஸ் ஆர் த டேஸ் பிளேசஸ் ஆன் எர்த். டெசர்ட்ஸ் அப்படின்றது என்ன, பாலைவனம். பாலைவனம் எப்போ இருக்கும், வறண்டு போய் தானே இருக்கும். ஸோ ட்ரையஸ்ட், லாஸ்ட்டில் இஎஸ்டி சேர்த்து போட்டுறது தான் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மார்க்ஸில் வந்து இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ ட்ரையஸ்ட்னா DRIEST இந்த மாதிரி வந்து பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். அது தேவையில்லை, ஆன்சர் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ செகண்ட் பாருங்கள், த ஓல்டஸ்ட் மேன் எவர் ஹூஸ் ஏஜ் ஹாஸ் பீன் வெரிஃபைட் ஹிஸ் ஜிரோமன் கிமுரா. தேர்டு, ரஷ்யா இஸ் த டேஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. லார்ஜ் வந்தால் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அண்டார்டிகா இஸ் த டேஸ் கான்டினென்ட் இன் த வேர்ல்டு. கோல்டஸ்ட், அண்டார்டிகா எப்பவுமே ஜில்லுன்னு இருக்கும். ஸோ கோல்டு சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ன்றனால கோல்டஸ்ட்டுன்னு போடுறோம். அடுத்து மெர்க்குரி இஸ் த டேஸ் பிளானட் டு த சன். மெர்க்குரி வந்து சன்னுக்கு க்ளோஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சூப்பர்லேட்டிவ்ன்றனால க்ளோசஸ்ட் அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வேட்டிகன் சிட்டி இஸ் த டேஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ ஸ்மால் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ சூப்பர்லேட்டிவ்னால இஎஸ்டி சேர்த்து போடுறோம். டைமண்ட்ஸ் ஆர் த டேஸ் மெட்டீரியல் இன் த வேர்ல்டு. ஹார்டு மெட்டீரியல். சூப்பர்லேட்டிவ்ன்றனால இஎஸ்டி ஹார்டஸ்ட் மெட்டீரியல்னு போடுறோம்.
The cheetah is the dance animal in the world. Cheetah animal fast ஓடக்கூடியது. So fast animal, fastest animal. ஓகேங்களா? Superlative degree. The elephant is the dance animal in the world. Biggest animal. Mount Everest is the dance mountain in the world. Tallest போட்டுக்கலாம், largest போட்டுக்கலாம். சாப்டா இருக்கிறது tallest தான். ரொம்ப உயரமான மலைத்தொடர் இந்த உலகத்துல எதுனா மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றனால நம்ம இஎஸ்டி வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகேங்களா? சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா எந்த வேர்டு வருதோ ஆப்டான வேர்டோட இஎஸ்டி சேர்ந்து போட்டால் அதுதான் வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து கொஸ்டின் டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வாட்ஸ் த ஒஸ்ட் ஸ்டார்ம் யூ ஹாவ் எவர் சீன், இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கொஸ்டின் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மோஸ்ட் ஃப்ரைண்டட் ஐ ஹாவ் எவர் பீன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம கொஸ்டினாக மாற்றலாம் அப்படின்னா விச் தான் போடுவோம். ஸோ விச் இஸ் த மோஸ்ட் ஃப்ரைட்டன்ட் மூமெண்ட் யூ ஹாவ் எவர் பீன், லாஸ்ட்டில் வந்து யூ ஹாவ் எவர் பீன் வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து the happiest I have ever been. ஸோ இது எப்படி எழுதலாம்னா which is the happiest moment you have ever had. ஓகேங்களா? ஸோ அடுத்தது the most nervous I have ever been. இது எப்படி எழுதலாம்னா which is the most nervous you, I haveன்றது யூவா மாறிடும், you have ever been. இப்படி தான் வந்து நம்ம எழுதணும். எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் வரும். இப்போ மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் த பெஸ்ட் சாங் ஐ ஹாவ் எவர் ஹியர்டு, இது எப்படி வரும்னா விச் இஸ் த பெஸ்ட் சாங். ஓகேங்களா? விச் இஸ் த பெஸ்ட் சாங் யூ ஹாவ் எவர் ஹியர்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். ஸோ இதே தான் எல்லாத்துக்கும் வரும். ஸோ அடுத்தது வந்து பிளேஸ் இன் யுவர் லைஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஐ ஹாவ் பீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலைன்னா விச் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் யூ ஹாவ் பீன் அப்படின்னு நம்ம கொஸ்டின் மார்க் போடுறோம். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் பீன் அப்படின்றது வந்துடும். இங்கே வந்து யூ ஹாவ் ஹியர்டுன்னு வரும். ஓகேங்களா? யூ ஹாவ் அப்படின்றது வந்து வரும். ஓகேங்களா? யூ ஹாவ் எவர் அப்படின்றது வரும். ஸோ பீன் இருக்க இடத்துல பீன் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது இல்லை கொஸ்டின் ஆன்சர் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பாருங்கள். ஜார்ஜ் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் கம்பெனி, இது வந்து ராங்கு. ஜார்ஜ் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் கம்பெனி. ஸோ இது வந்து ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு போடுறோம். ஏன்னா when two degrees of adjectives are used while the first one is superlative, the second one also should be superlative வரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்கே ஸ்மார்ட்டஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கனால ஸ்மார்ட்டஸ்ட்டு இஎஸ்டி சேர்த்தா அது என்ன அட்ஜெக்டிவ்? சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வர்றதுமே வந்து என்னவா வரும்னா சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவாக தான் வரும். அதாவது மோஸ்ட்டுன்னு வரும். ஓகேங்களா? மோர் வராது, மோஸ்ட். மோர் வந்தால் கம்பேரிட்டிவ் ஆயிரும். ஸோ மோஸ்ட் வந்தால் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். செகண்டு, கயல் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டர் தேன் சாரல். ஸோ எப்படின்னா கயல் இஸ் ஸ்மார்ட்டர் அண்ட் மோர் இன்டெலிஜென்ட் தேன் சாரல். இது எப்படின்னா வென் both adjectives are in the same degree, adjective having more must come after adjective have er. அதாவது மோர் வந்தது அப்படின்னாலே er வந்து சேர்ந்து வரும். ஓகேங்களா? மோஸ்ட்னா est, மோர்னா er. கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இட் இஸ் மை த பெஸ்ட் ஜின் ஆஃப் மியூசிக். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ இது வந்து இட் இஸ் மை, த வந்து வராது. ஓகேங்களா? ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எனி பொசசிவ் ப்ரொனவுன் ஆர் பொசசிவ் கேஸ் ப்ரொசீட்ஸ் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி தேன் த cannot be used. அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி பெஸ்ட்டுன்னு வந்தனால இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா த வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பெஸ்ட்டு இஎஸ்டி வந்தனால த வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது போயம் வந்து பார்க்கலாம். ஸோ போயத்துலேயுமே வந்து முக்கியமானது இல்லை, நம்ம வந்து கிளாஸரி வந்து பார்க்கலாம். ஆத்தர் பார்த்துக்கலாம். ஜார்ஜ் க்ரொக்கோஸ். இந்த ஜார்ஜ் க்ரொக்கோஸ் வந்து
ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். ஜார்ஜ் க்ரோக்கோஸ் வாஸ் born on 30th July 1951 in Samos, Greece and now lives in Melbourne, Australia. He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy and the spiritual aspects of life. He has studied Eastern and Western religions and associated philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜார்ஜ் க்ரோக்கோஸ் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா, இவர் வந்து 13 ஜூனில் 1951 தான் பிறந்திருக்காரு. சாமோஸில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்போர்ன், ஆஸ்திரேலியாவில் இருக்கார். ஓகேங்களா. ஸோ இவருடைய போயம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி இவர் எழுதியிருக்காருன்னா நேச்சரு, சயின்ஸு, ஃபிலோசஃபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. He has studied Eastern and Western religions and associated philosophy for over 35 years. அதாவது இவர் 35 இயர்ஸ் வந்து இவர் கற்றுக்கிட்டது தான் இது. தத்துவங்கள் நிறையா படிச்சிருக்காரு. அதே மாதிரி மதங்கள் பற்றி நிறையா வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் வந்து இவர் யோகா அண்ட் மெடிடேஷனுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. 35 இயர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதான் அந்த போயட்டோட அபவுட் த போயட். ஓகேங்களா. அடுத்த கிளாஸரி வந்து பார்க்கலாம். லான்ஸ் அப்படின்னா a long weapon with a wooden shaft and a pointed steel head formerly used by the horseman in charging. அதாவது லான்ஸ் அப்படின்னா a long weapon, வெப்பன் வந்து நீளமாக இருக்கும், கைப்பிடி வந்து உடன் ஷாஃப்ட், அதாவது ஈட்டி, நீளமான ஷார்ப்பான வெப்பனை வந்து சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து சிவ்லரி அப்படின்னா த மெடிவல் நைட்லி சிஸ்டம் வித் இட்ஸ் ரிலீஜியஸ், மாரல் அண்ட் சோசியல் கோடு. அதாவது பார்த்தீங்கன்னா வீர தீரமான செயல்கள். ஓகேங்களா. அபேட்டடுனா அன்பிளசன்ட், அழகு இல்லாதது. இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா ஃபீலிங்ஸு. எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னா அட்வென்ச்சர்னா தெரியும். ஸோ எதையுமே ஒரு சாகச பயணங்கள் அதுதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ராய்ட் அப்படின்றது வந்து கிளெவரா, ஸ்கில்ஃபுல், அதாவது புத்திசாலி, சாமர்த்தியசாலி, திறமைசாலி, அது எல்லாமே வந்து இந்த அட்ராய்ட்டில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள். அண்டர்லைன் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் ஈச் ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையுமே அந்த ரைமிங் வேர்டை அண்டர்லைன் வந்து பண்ணணும். ஓல்டு போல்டு, லான்ஸு ரொமான்ஸு, சிவ்லரி ஹிஸ்ட்ரி, கேஷு, அப்ளாஸு, இது எல்லாமே வரும். பாருங்கள், போயத்தில் வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஓல்டு போல்டு, லான்ஸு ரொமான்ஸு, சிவ்லரி ஹிஸ்ட்ரி, காஷு அப்ளாஸ், க்ளோரி ஒர்த்தி, மெய்டன் லேடன், ப்ளோஸ் ஃபோர்ஸ், டெத்து ப்ரீத்து, யோர் ஃபோர், ஸ்ட்ரகிள் ஜகிள். இது எல்லாமே என்னென்னா ரைமிங் வேர்டு. ஓகேங்களா. கிங்கு, ரிங்கு, எஸ்ட்ரீமு, சீமு, எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அட்ராய்ட், வைஸ், சாக்ரிஃபைஸ், அகைன், வென், கேஷ், பேஷ், இது எல்லாமே வந்து என்னென்னா ரைமிங் வேர்டு. ஓகேங்களா. அதை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்து சில வேர்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். என்ன ரைமிங் வேர்ட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரைட் டவுன் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த லைன்ஸ் கிவன் பிலோ. அதாவது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபைன், டெத்து, கரேஜ், கேம், இதெல்லாமே அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு. ஸோ அடுத்தது பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி அலைஸ் இன் ஒண்டர்லேண்டு. இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா நிறைய கார்ட்டூனில் நம்ம பார்த்த ஸ்டோரி தான். ஸோ சிஸ்டர் அலைஸ் 2 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு குட்டியாக ஒயிட் கலரும் ஒரு அழகான ஒரு ரேபிட் வருது. அந்த ரேபிட் வந்து ஒரு பொந்துக்குள்ளே வந்து போயிடுது, ஓட்ட மாதிரி ஹோல், அதனுடைய வீட்டுக்குள்ளே போயிடுது. இந்த அலைஸ்க்கு வந்து அதுக்குள்ளே போக வந்து ஆசை. ஸோ அது வந்து போகிறதுக்கு கிட்ட வந்து போகிறேன். அப்போ ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி ஆகி அந்த ரேபிட் உலகத்துக்குள்ளே வந்து போயிடுறேன். அங்கே நிறைய அழகான இடங்கள், எல்லா பொருளுமே இருக்குது. ஸோ இது அலைஸ் வந்து ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்குது. அதை டச் பண்ணனால இவ ஷார்ட் ஆயிடுறா. டச் பண்ணனால ஏதோ ஒரு ஜூஸை என்னமோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் ஆயிடுறா. ஷார்ட் ஆனோடனே அவளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. எறும்பு கூட வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ கடைசியில் வந்து அந்த ரேபிட் வந்து அதனுடைய ஒரு
ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு சர்வெண்ட் மாதிரி இந்த பொண்ணை வந்து வச்சு யூஸ் பண்ணுது. ஸோ கடைசியில் அது ஏதோ ஒரு மேஜிக் ட்ரிங்க் குடிக்கிற மறுபடியும் அவன் வந்து பெருசாகிடுறான். ஸோ அவன் வந்து எங்கே போயிடறான்னா மறுபடியும் மேலே வந்து போயிடுறான். அதாவது எங்கே இருந்தாலும் அதே இடத்துக்கு போயிடறான். சும்மா காமெடியான ஸ்டோரி தான். ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ஸோ ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர். ஐ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் வை ஹே இஸ் சச் எ ஹரி. எங்கே ஓடுது அது வேகமா அப்படின்னு ரேபிட் ஓடுதுல்ல. இந்த இது யார் சொன்னா அப்படின்னா அலைஸ் தானே பார்த்துருப்பா. ஸோ அலைஸ். கோ டு மை காட்டேஜ் அண்ட் ஃபெச் மை க்ளோவ்ஸ் அண்ட் ஃபேன். அதாவது ஒரு சர்வெண்ட் மாதிரி அலைஸை வந்து ரேபிட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரேபிட் தான் வந்து இந்த அலைஸ்ட்டை சொல்லும். ஓகேங்களா? என்னுடைய காட்டேஜ் ரூமுக்கு போய் என்னுடைய க்ளவுஸும் ஃபேனும் வந்து திட்டுவா அப்படின்னு சொல்லும். ஸோ அதனால் ஒயிட் ரேபிட். ஓ நோ ஐ வில் நெவர் கெட் பேக் டு த ரைட் சைஸ். அதாவது என்னால் என்னோட கரெக்டான சைஸுக்கு மாற முடியலையே, பின்னாடி போக முடியலன்னு யார் சொன்னதுன்னா அலைஸ் தான். ஏன்னா குட்டியாயிடுறாங்கல்ல. ஒன் சைடு மேக்ஸ் யூ பிக், த அதர் சைடு மேக்ஸ் யூ ஸ்மால். அதாவது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அது வந்து அந்த அந்த மேஜிக் உலகத்தில் இருக்க கேட்டர்பில்லர் வந்து சொல்லியிருக்கோம். ஐ வில் see you later at the குயின்ஸ் croquet கேம். இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா செஸ்டியர் கேட், ஒரு பூனை வந்து சொல்லியிருக்கோம். யூ மே ஸ்டே இஃப் யூ ஆன்சர் மை ரிடில். ஸோ என் புதிருக்கு பதில் சொல்லுனா எது சொல்லுனா மேட் ஹேட்டர் வந்து சொல்லியிருக்கோம். வேக் அப் யூ ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் டூ லாங். இது வந்து அலைஸோட சிஸ்டர். இதெல்லாம் நடக்கும்போது அலை சிஸ்டர் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பாருங்க. லுக் அட் த நம்பர் பர்டன், fill in blank in the middle of the series or end the series. அதாவது நம்பர் பர்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கிலீஷில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலேயுமே இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஏன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். எஸ்சிடி TEF UGH டேஷ் WKL வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செகண்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் கண்டினியூஸாக வந்திருக்கு. CD EF GH KL. ஓகேங்களா? அப்போ இடையில என்ன வரும்? IJ தான் வரும். ABCD EF GH IJ KL. அப்போ IJ வந்துடும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி வரும்? ஸோ STUV. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து VIJ. ஓகேங்களா? ஸோ அடுத்த செகண்டு FAG GAF HAI IAH டேஷ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் இருக்க லெட்டரை மறைச்சிக்கோங்க. ரெண்டும் கண்டினியூஸாக வருதுங்க. FG இதில் பாருங்கள் F இருக்குது, G இருக்குது, H இருக்குது, I இருக்குது. அப்போ FGHI இங்கே வந்து J வரும் ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்து செகண்ட் லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். நான் அல்ஃபபெட்டிக்கல் எழுதிட்டேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் செகண்டில் பாருங்கள் FGHI இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா J தான் வரும். இது ஆன்சர் தப்பு, J தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கனால ஸோ அடுத்து வந்து A தான் வரும். ஸோ லாஸ்ட் லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே G இருக்குது, இங்கே F இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம்னா FG இதான் சம்மந்தம். Gக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டாவது இருக்குது. அதே மாதிரி இங்கே I இருக்குது, இங்கே H இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கோங்க IH. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து I வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, H வந்து செகண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன எடுக்கணும்னா HI. ஓகேங்களா? HI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லுக் அட் த நம்பர் பர்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1லையும் கேட்டிருக்காங்க, பேப்பர் 2லையும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக வந்து மார்க் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ்லேருந்து தான் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்கள் SAD TEF UGH டேஷ் WKL வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்ரு பாருங்கள் S இருக்குது, STU. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா V வரும். ஓகேங்களா? அதே மாதிரி CDEFGH அடுத்து என்ன வரும் அப்படின்னா IJ வரும், KL வருது. புரியுதுங்களா? STUVW ஃபஸ்ட் லெட்ரு, CDEFGHIJKL வருதா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து C. ரெண்டாவது FAG GAF HAI IAH டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் FG. ஓகேங்களா? ஸோ அடுத்ததில் வந்து இதை அப்படியே வந்து மாற்றி போட்டிருக்காங்க பாருங்கள் GF.
இது இங்கே வருது, இது இங்கே வருது, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், HAI அதே மாதிரி மாற்றி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து என்னது F வருது, HI வருது. ஸோ அடுத்து நமக்கு என்ன வரும்னா J வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் படி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றி போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ J எல்லாத்துலேயுமே A வந்திருக்கு. ஸோ A வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? Jக்கு அப்புறம் என்ன வரும்? IJK வரும். அப்போ K தான் ஆன்சர். ஓகேங்களா? IJAK தான் வந்து ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் படி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு J போட்டுக்கிறோம். எல்லா இடத்துலையும் A தான் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ A போட்டுக்கிறோம். Jக்கு அடுத்த லெட்ரு K வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து தேர்டு. ஸோ தேர்டுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா D தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EFGHIJ. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் லெட்ரு K வரும், மூணாவது லெட்ரு L வரும், MN. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், எல்லாத்துலேயும் LA தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் LA வரும், அவ்வளோதான். KLLA வந்து ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து CMMEOO EQQ-KUU அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C தான், ISS. ஸோ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், இங்கே C இருக்குது, எது வரலைன்னா D வந்து வரல, அப்போ E வந்திருக்கு, Eக்கு அப்புறம் G வந்திருக்கு, அப்போ எது வரலைன்னா F வந்து வரல. ஓகேங்களா? ஸோ Cக்கு அப்புறம் என்ன வரணும்? D வரணும். அப்போ Dயை விட்டுட்டு E போட்டிருக்காங்க. Eக்கு அப்புறம் F வரணும். ஸோ F வந்து போடலை, G போட்டிருக்காங்க. அப்போ Gக்கு அப்புறம் என்ன வரணும்னா H வரணும். ஸோ H போட மாட்டாங்க, என்ன போடுவாங்கன்னா I தான் போடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்து MMOOQQUU M வந்துருக்கு. ஸோ எம்முக்கு அடுத்து N வரும், N வந்து வரலை, O போட்டிருக்காங்க. ஓக்கு அப்புறம் P வரணும், P வரல, QQ போட்டிருக்காங்க. அப்போ Qக்கு அப்புறம் என்ன வரணும்? R வரணும். அப்போ R போடக்கூடாது, SS போடணும். புரியுதுங்களா? ஆன்சர் வந்து ISS. அடுத்து அஞ்சாவது QPONMLKJI-EDC அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பாருங்கள், ரிவர்ஸில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது MNOPQ இப்படி பாருங்கள், OPQவை இப்படி போட்டிருக்காங்க, QPO. அடுத்து N M எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேலேருந்து JI வரையும் ரிவர்ஸில் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி EDC ரிவர்ஸாக வந்து போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? நான் லெஃப்ட் சைடு வச்சு ஆரோ மார்க் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம EDC அதே மாதிரியே போட்டாங்க. இப்போ இடையில இருக்கிறது எது வந்து ரிவர்ஸில் வருது அப்படின்னு வந்து நம்ம பார்த்து போடணும். CABன்றது வராது, IJKL வரிசையாக இருக்குது வராது, GHIன்றது வரிசையாக இருக்குது வராது. அப்போ ஆன்சர் வந்து HGF தான் வரும். அதாவது H எங்கே இருக்குது? HGF தான் வரும். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இது கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, பேப்பர் 1லையும் கேட்டிருக்காங்க, பேப்பர் 2லையும் இந்த நம்பர்ஸ் பட்டன் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க லெசன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து அடுத்த யூனிட் செகண்ட் டேர்மில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்குள்ள லிங்க் வந்து வேணும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் வீடியோ நம்ம தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதையும் வந்து ரெகுலராக பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்துட்டு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.